அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன செய்ய காத்திருக்கிறது? மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்போ தான் 7.5 சனி முழுசாக விட்டு நகர்ந்துச்சு. ஆஹா ஓஹோங்கிறாங்க, ஆனால் ஒரு நல்லதும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஆவணி மாதமாச்சு நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். 3வது வீட்டில் சனி முயற்சி ஸ்தானத்தில் நின்று ஒரு பக்கம் நல்லது செய்யவே முனைகிறார். அவர் இப்போ வக்ரம் பெற்றிருக்கிறார். வேற வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதே பண்ணுவார். ஏன்னா அவர் தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி உச்சம் பெற்ற குருவின் பார்வையை வாங்கி உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை தேடி தரப்போகிறார். இந்த ஆவணி மாதத்தில் கூடுதலாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மற்றொரு கிரகம் குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் புத ஆதித்யம் யோகம் உருவாகி குருவோட வேற நின்று உங்களுக்கு பெரும் வெற்றிகளை இவர்கள் எல்லாமே தேடி தரப்போகிறார்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்? எல்லாமே நன்மையாகவே இருக்கே, எதில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான பதட்டமும் மனக்குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு இன்செக்யூரான ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் தயவு செய்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் இடம் தராதீங்க. நீங்கள் முடிந்த வரை நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்து கொண்டிருந்தாலே பாதி கிணறு இல்லை 90% கிணறு தாண்டிடுவீங்க. ஏன்னா நல்லது தான் நடக்க போகுது, அதில் எதுக்கு தேவையில்லாத பதட்டம்? அது உங்களுக்கு இந்த கிரகங்கள் பண்ணக்கூடிய ஒரு மாய வித்தை. அது மட்டும் நீங்கள் இடம் தராதீங்க. மற்றபடி இந்த ஆவணி மாதத்தில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சனி வக்ரமாயிருக்கார், இன்னொரு பக்கம் குரு அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்து வருவார். அப்படி நகர்ந்து வரும் பொழுது உங்களுடைய கிரகங்களின் மீதே, உங்கள் கிரகத்தின் மீதே அவருடைய பார்வை பலம்லாம் படும் பொழுது, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல்களோ அல்லது காலதாமதங்களோ விலகி உங்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது. முடிந்தவரை ரொம்ப ஃபோக்கஸ்டாக 100% கொடுங்க. உங்களோட எனர்ஜியில் 100% நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெகுமதிகளை அள்ளலாம், வெற்றிகளை அள்ளலாம். வெற்றி மாதமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தெய்வ பலத்தையும் நீங்கள் கூட்டிக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காலபைரவர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்கும். அந்த காலபைரவர் சன்னதியில் விளக்கேற்றி விட்டு வரலாம், வழிபட்டு விட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்தாலே போதுமானது.
அது உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய மகர ராசிக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன். அதனால தான் அந்த ஈஸ்வர வழிபாடு செய்ய சொல்கிறேன். ஈஸ்வரன் ஒருவருக்கு தான் அந்த சனி பகவான் வந்து கட்டுப்பட்டவராக இருப்பார். ஸோ பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரணும். குறிப்பாக காலபைரவ ரூபமாக இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் வழிபடும் பொழுது அங்கு வந்து உங்களுக்கு பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது உருவாகும். இவ்வளோ நாள் ஒரு ஜாபுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், கிடைக்கல. ஒரு வியாபார வாய்ப்புக்காக காத்திருக்கேன், அது நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அது கிடைக்கும், இனிமேல் அது சித்திக்கும். உங்களுக்கு ஒரு அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கான முன்னேற்றமான காலகட்டத்திற்குள்ளார அடியெடுத்து வைக்கிறீங்கிறத முழுமையாக நீங்கள் நம்பலாம். உறுதியாக அது உங்களுக்கு நற்பலன்களையே தரப்போகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோடய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோடய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது.
அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி, பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷ்லாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 7ஆம் இடத்துல குருவும் உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. நிறைய வழிகாட்டுதல், நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து தப்பான முடிவெடுக்கும் போது இப்போ எல்லாமே கரெக்டாக அழகாக அப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய 4-11 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களோட 6ஆம் வீட்டில் இருக்கார். எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அங்கே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ், வேலை விட்டு போகிறது வர்றது, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வேலை சேஞ்ச் ஆகுறது, இல்லை வேலையில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை போட்டு நல்லா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெவியாக ஒர்க் கொடுத்து நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தருணம். முடிஞ்ச அளவுக்கு வந்து அமைதியாக இருங்க. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து அது எல்லாமே ஃபேவராக இருக்க போகுது. ஸோ மகரத்துக்கு வந்து 6ஆம் வீட்டில் செவ்வாய் பாதகாதிபதி 6ல் மறைந்தாலுமே வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அங்கே தான் இருக்கு. அப்போ என்னாகும் அப்படின்னா நீண்ட நாள் ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, ஒரு பிரேக் எடுத்திருப்பீங்க, திருப்பி வேலை நடக்கும். ஆனால் அந்த பாதகத்தை செய்யும் அப்போது அந்த ஃப்ளோ ஆஃப் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் பிரேக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனாலும் குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை நீங்கள் அப்படியே மேற்கொள்வீங்க. ஓகே, நம்ம இது நம்மளுக்கு இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய தசா புக்தி உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா இது இன்னும் அவ்வளோ பெருசாக பாதிக்காது. ஒரு வேளை இப்போ வந்து உங்களுடைய லக்னத்துலேருந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், கேது இருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து ஒரு சூரிய திசை நடக்குது, கேது மகா திசை நடக்குது, இல்லை புதன் திசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெவியாக தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து புதன் சார்ந்த பிரச்சனைங்கன்னா புதனுடைய வீட்டில் செவ்வாய், அவர் எங்கே இருக்கார்? 8ல் இருக்கார். அப்போ அந்த தீரா கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு 20 லட்சம், ஒரு 50 லட்சம், ஒரு 1C வாங்கியிருக்கீங்க, ஒரு பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேனேஜர்ஸ் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பார். சடனாக அவரே வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை உங்களை கொண்டுட்டு வந்திருப்பார். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் போடும்போது இல்லை யாருக்காவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் கம்யூனிகேஷன், ஏன்னா புதன் அப்படிங்கிறது இப்போ கம்யூனிகேஷன் இல்லையா, டாக்குமெண்ட்ஸ், அந்த யாருக்காவது இப்போ ஓடிபி இது பண்ணுறது அதெல்லாமே ஒரு ஒரு ட்ராப்பில் மாட்டக்கூடிய ஒரு டைம் இந்த மாதம். நிறைய நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் நிறைய இது பண்ணுவீங்க. நிறைய சுப விரயங்கள் 100% நடக்கும். ஸோ ஆன்மீக ட்ரிப் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் 8ல் யார் இருக்கான்னு பாருங்கள், அதோட இம்பேக்ட் என்னன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில பல விஷயங்கள் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பொன்னான காலகட்டம் தான். ஸோ மாணவர்களுக்கு வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, சூப்பராக படிக்க போகிறீங்க. இந்த குரு பார்க்குறாரு இல்லையா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து ஒரு காலேஜஸ்க்கோ ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை நீங்கள் ஒரு டாக்டர் படிக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஆடி முடிச்சு பேச்சுவார்த்தைகள் சொல்லுவாங்க தெரியுங்களா, பூ வைக்கிற ஃபங்க்ஷன், நிச்சயதார்த்தம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஸோ இனி 6 மாதத்தில் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது 100%. அதே மாதிரி பிஸ்னஸில் விட்டு போன பார்ட்னர் வரக்கூடிய காலம். 2 பேருமே வந்து பிரிஞ்சிருப்பீங்க, இப்போ சேர்ந்துருவீங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருக்கா, இந்த மாதம் நீங்கள் சேர்ந்துருவீங்க. எல்லா நல்ல காரியமும் உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் வேலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து இன்னும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயங்கள் இன்னும் இல்லை. ஆனால் அதற்கான பரிகாரங்கள் உங்களோட சுயஜாதகத்தில் அந்த எந்த கிரகங்கள் இருக்கோ அதன்படி நான் சொல்லும்போது அதுபடி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும்,
இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இதெல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போது நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கலை, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கலை, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கலை அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமாக வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தியை வந்து வருஷாந்தோறும் நீங்கள் விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம வந்து விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17,
அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமியாகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி, ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும், முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹ. மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா பாருங்க. மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம்ங்கிறது ஒரு அமர்க்கலமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறுகிறார். அதுவும் 3ஆம் பாவத்திலே வக்ரம் பெறுகிறார் சனி பகவான். வக்ரம் பெற்ற சனி பகவானை 3ஆம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டிலே அமர்ந்து அவரை 9ஆம் பார்வையால் பார்க்கிறார்.
உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக நேர்கொண்ட பார்வையாக பார்க்கிறார். இதான் இந்த மாதத்துல ஒரு பெரிய பிளஸ். உங்களை மட்டும் பார்க்கல, உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆக இந்த மாதம்ங்கிறது அற்புதமான பல நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இந்த பராபவ வருஷம் ஆவணி மாதம் 2026 வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் அமையுது. உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த மாதம் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய வகையான மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை தரும். மாற்றம் அப்படின்னாலே நமக்கு ஒரு அச்சம் வந்துடும். ஏன்னா இந்த மாற்றத்தை இப்போ விரும்புகிறோம், ஆனால் அது ஏமாற்றமா மாறிடுமோ, இதை விட அது ஒரு படி குறைச்சிருவோம் நம்மளை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் வந்து விடுமோங்கிற ஒரு பரிதவிப்பு எல்லாருக்குமே இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, புல்லு பூண்டு மரம் எல்லாவற்றிற்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில இந்த மாதம் வரக்கூடியதான ஒரு மாற்றம் பெரிய முன்னேற்றமாக உங்களுக்கு அமையும். அதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வலிமை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, 3ஆம் இடம்ங்கிறதுல புதிய ஒரு முக்கியமான விஷயம். 3ஆம் இடங்கிறது மாற்றம், தைரிய ஸ்தானத்தை, சகோதர ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது 3ஆம் பாவம். அந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் இருக்கிறார். சனி பகவான் வக்ரம் பெறும்போது, பொதுவாக எந்த கிரகம் வக்ரம் பெற்றாலும் அதனுடைய தன்மைகளை மாற்றும். இப்போ நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருந்ததுன்னு வச்சுங்க, திடீர்னு கெட்ட பலனை மாற்றி செய்ய ஆரம்பிச்சிடும். சில சமயம் கெட்ட பலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு நல்ல பலனை மாற்றி செய்யும். சில சமயம் நல்ல பலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதே கிரகம் அதிகமான நல்ல பலனை செய்யும். அல்லது கெடுபலன் செய்து கொண்டு இருக்குன்னா அதி தீவிரமான கெடுபலனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும். இப்படி சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், என்ன சுவாமி சொல்றீங்க, எங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அதே சனி பகவான் இப்போ உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய இடத்திற்கான ஒரு அமைப்புக்கு மாறுகிறார். அது உங்களுக்கு நன்மைதான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 11ஆம் இடம் வலிமை அடைகிறது. 11ஆம் இடத்திற்கு உடைய, அதாவது மகர ராசிக்கு 11ஆம் பாவத்திற்கு உடைய செவ்வாய் பகவான் 6ஆம் பாவத்திலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதனால கடினமான போராட்டம் இருக்கும். அதையெல்லாம் கடந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6-11 அமைப்பதனால உங்களுடைய பொருட்களை இழப்பதற்கு அல்லது கல்வர்களால் திருடப்படக்கூடிய அபாயம் உள்ளது. அதிலே கொஞ்சம் கவனமாக மகர ராசிக்காரங்க இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு பெரிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னா, சூரிய பகவான் அஷ்டமஸ்திலே மறைகிறார். மகர ராசிக்காரங்களுக்கும் சூரியனுக்கும் அவ்வளவு செட்டே ஆகாது. சூரியன் நீச்சமாகணும், மறையணும், அப்பதான் நல்லது. அப்போ அந்த சூரியனுடைய மறைவு இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு. இந்த மாதம் நிச்சயமாக நீங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செப்டம்பர் 8 சிவபெருமானுக்கு வந்த பிரதோஷம் வருது. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க இந்த மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 9, 10, 11 ஆகிய தினங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன் இந்த தினத்துல கவனமா இருக்கணும்னா, இந்த 3 தினங்கள் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டம தினத்திலே புதிய செயல்களை துவங்குவதற்கு யோசித்து செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும். சிவாய நமக.